இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் தீர்வுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தீரு என்றால் பாறை என்று பொருள். இது தீரு பெனிக்கியா நாட்டினுடைய தலைநகராக இது காணப்படுகிறது. மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள நாசரேத்திற்கு வடமேற்கு பகுதியில் 60 மைல் தூரத்தில் இந்த பட்டணமானது இருந்தது. இதில் ஒரு பகுதி தீவாக இருந்தது. லீபனோன் சிகரங்களின் அடிவாரத்தில் உள்ள கடற்கரை பகுதியும் இந்த தீர்வோடு கூட இணைந்து காணப்பட்டது. இங்கே 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று எசேக்கியேல் சொல்லுகிறது. இவர் கிமு 597 சிறையிருப்புக்கு வந்தார். அதிலிருந்து ஒரு 11 வருஷத்தை கழிச்சா கிமு 586 இவருக்கு ஒரு வார்த்தை உண்டாகுது. தீர்வை குறித்து என்ன உண்டாகிறது? இந்த ஆண்டில் தான் எருசலேம் பாபிலோனியர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கடந்த உடனே இவர்கள் கடல் வாணிபத்தில் எகிப்துக்கு அத்தனையாக எகிப்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் அவர்கள் கடல் வாணிபம் செய்து வந்தபடியினால் அதற்கு இடையில இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணமானது இந்த யூதாவானது நமக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த அவர்களுடைய அந்த காரியத்தில் முட்டுக்கட்டையாய் போல் அவர்களுக்கு தோன்றின காரியத்தில் இப்போது அது முற்றிலுமாய் எரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டபடியினால அங்கே இருக்கக்கூடிய தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜனதலசங்களின் ஒளிமுக வாசலில் இருக்கிற நகரி இடிக்கப்பட்டது என்றும், எங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக இருந்த நகரமானது இடிக்கப்பட்டது, என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும். என்னமே எங்களுக்கு தான் எல்லா தொழிலும், இந்த உலகத்தில் தொழிலில் நாங்கள் வல்லரசாக நாங்கள் திகழ போகிறோம், எல்லா ஆர்டரும் எங்களுக்கு தான், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன், அது அழிஞ்சு போனதுனால இப்போ எங்களுக்கு போட்டியே இல்லை, அதனால் நாங்கள் நிரப்பப்பட்டு விடுவோம் என்று சொல்லுகிறபடியினால கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீர்வே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய ஜனங்கள் பாவம் செய்தபடியினால் அவர்களுக்கு நான் ஒரு நியாய தண்டனையை கொடுத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறபடியினால நானே உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீரு பெனிக்கியா நாட்டினுடைய முக்கிய துறைமுக பட்டணங்களில் அது ஒன்றாக இருந்தது. இந்த பெனிக்கியா நாட்டினுடைய மக்கள் கப்பல் கட்டுகிறதிலும் கடல் பயணத்திலும் புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் இவங்க வணிக மேம்பாட்டில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எருசலேம் ஒரு முக்கிய வணிக மையமாக இனி இருக்க முடியாது என்கிறதுனால மற்ற நாடுகள் தீர்வை சார்ந்திருக்கும், எனவே என்னதான் தேடி வருவாங்க, நான் தான் நிரப்பப்படுவேன் என்கிறபடினால எருசலேமினுடைய அழிவானது தீர்வுக்கு பொருளாதார ரீதியாக அனுகூலமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் ஆஹான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெனிக்கியா ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தனி நாடாக இல்லாது பல நகர நாடுகள், அதாவது தீரு, சீதோன், பெப்லோஸ் மற்றும் ஆர்வாட் போன்ற பெரு நகரங்களை கொண்டதாக இருந்தது. தீர்விலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி சீதோன் அந்த பட்டணமானது காணப்பட்டது. ஒவ்வொரு நகர நாட்டிற்கும் தனி அரசர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு நகர நாடும் பிற நாடுகளோடு கூட தனிப்பட்ட முறையில் வணிபத்தில் அவர்கள் ஈடுபட்டு காணப்பட்டார்கள். பெனிக்கியா கடலுக்கும் மலைகளுக்கும் இடையில் அமைந்த ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடாக அது விளங்கியது. பலவிதமான காய்கனிகளை உற்பத்தி செய்கிறவர்களாக கேதுரு மற்றும் தேவதாரு மரங்கள் இந்த நாட்டிலே உள்ள காடுகளில் அதிகமாய் காணப்பட்டபடியினால் அவர்கள் அவைகளை வியாபாரம் செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். இம்மரங்களை எகிப்து மற்றும் இஸ்ரவேல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தனர். சாலமோன் ராஜா அந்த தீரு நாட்டோடு கூட வணிகம் செய்து எருசலேம் ஆலயத்தையும் தன் அரண்மனைகளையும் கூட கட்ட அங்கிருந்து கேதுரு மரங்களையும் கட்டிடக்கலை வல்லுநர்களையும் கொண்டு வந்தார் என்று 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களில் பார்க்கிறோம். பெனிக்கியாவினுடைய இந்த பெரிய கடல் நத்தையினுடைய ஓடுகளில் இருந்து அவங்க விலை உயர்ந்த பழுப்பு நிற சாயத்தையும் அவர்கள் உற்பத்தி செய்ததாக வரலாறு கூறுகிறது. கடல் வழி பயணத்திலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். உலகிலேயே முதன்முறையாக
பெனிக்கியாவினுடைய கப்பலோட்டிகள் தான் விண்மீன்களை அடையாளம் வைத்து இரவு நேரங்களில் கப்பல்களை ஓட்டிச் செல்லுகிறதுல அவர்கள் வல்லுநர்களாக காணப்பட்டார்கள். கிமு 800வது ஆண்டிலிருந்து எசேக்கியாவின் தீர்க்க தரிசன காலம் வரையிலும், அதாவது கிமு 597 to 573 வரையிலும் தீரு சீதோ நாடுகள் வணிகத்தில் கொடிகட்டி பறந்தன என்றே சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தேசத்துக்கு விரோதமாகத்தான் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வருகிற பண்ணுகிற வண்ணமானா, அலையானது எப்படி தொடர்ந்து எழும்பி வந்து கொண்டே இருக்குமோ அதே போல உன் தேசத்தில் அழிவு தொடர்ச்சியாக வரும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது போலதான் முன்பு ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் கிமு 701 696 அந்த காலகட்டத்தில் அசிரியாவினுடைய சனகரிப் தேசத்தினுடைய பெரும்பகுதியை அவர்களுக்கு பகுதியை சூறையாடினான். ஆனால் தீவு கோட்டைகளை மட்டும் அவனால் கைப்பற்ற முடியலை. அந்த நாட்களில் யூதாவில் எசேக்கியா ராஜாவாக இருந்தார். அதில் சனகரிப் ரப்சாக்கேயை கொண்டு எசேக்கியா ராஜாவை மிரட்டினதை பார்த்தோம். ஆனால் எருசலேமை அவனால் கைப்பற்ற முடியாதபடி ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு 1,85,000 பேரை அழித்தது நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நேபுகாத் நேச்சார் கிமு 585 573 வரை முற்றுகையிட்டு அவன் நிலப்பகுதியை மட்டும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டானே ஒழிய தீவு பகுதிகளை அவனால் கைப்பற்ற முடியல. அதனால அந்த காரியங்களை குறித்து எசேக்கியேல் எப்படி எழுதுகிறார்? அவருடைய 29வது அதிகாரத்தில் 17-18 அவர் சொல்லுகிறார் அந்த காரியத்தை. 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, பாபின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனைகளிடத்துல கடுமூலியம் வாங்கினார். ரொம்ப போராடுறதுக்கு அவர்களை சேனையை பயன்படுத்தி பார்த்தான். ஒவ்வொருத்தையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு போரிட்டும் தலை தான் மொட்டையாச்சு, ஒவ்வொருவருடைய தோள்பட்டையும் தோல் தான் உறிஞ்சி போச்சுதே ஒழிய அவன் தீர்வுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினால அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அர்த்தம் என்ன? அவ்வளவு கஷ்டப்பட்டா கூட அவர்கள் அந்த தீவுகளை கைப்பற்ற முடியாம, தீவு பகுதிகளுக்குள்ள நுழைய முடியாம அவர்கள் போய்விட்டார்கள் என்று நேபுகாத் நேச்சாரை குறித்தும், மூன்றாவதாக சுமார் 265 ஆண்டுகள் எசேக்கியா தீர்க்க தரிசனம் உரைத்து ஆன பின்பு கிமு 332 மக்கதோனியாவின் நாட்டு, அதாவது கிரேக்க நாட்டினுடைய மகா பெரிய உலகின் வல்லரசான நாடுகளை ஸ்தாபித்த மகா அலெக்சாண்டர் இந்நாட்டை நெருங்கினான். கண்ட பகுதிகளையும் கைப்பற்றினான், அதாவது நிலப்பகுதிகளையும் கைப்பற்றினான், தீவு பகுதிகளையும் அவன் கைப்பற்றினான். மதில்களை எல்லாம் அழித்தான். அவ்விடம் பின்பு எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தை போலவே மீன் வலைகளை விரிக்கும் இடமாக அதை மாற்றிவிட்டான். அலெக்சாண்டர் தீவுக்கு செல்வதற்காக பாலம் அமைப்பதற்கு கண்ட பகுதிகளினுடைய கோட்டையை இடித்து அதனுடைய மண்ணை கடல்ல கொட்டினதுனால இவ்வாறு தீரு நகரம் மண்கள் அகற்றப்பட்டு வெறும் பாறையானது. பிற்காலங்களில் அது ஓரளவுக்கு அது கட்டப்பட்டதை நம்ம மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல மார்க்கு 3:8 பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது இந்த பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்ததை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அந்த பகுதிகளிலே வாழ்ந்த கானானிய ஸ்திரீயானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பிள்ளைகள் உடைய அந்த அப்பத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது கீழே விழுகிற துணிக்கைகளை கூட அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ சொன்ன சம்பவமானது 21ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு 15 28ஆம் வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதிகளாக, அதாவது கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் கிபி 1291 அது இஸ்லாமியர்களினால் முற்றிலுமாக அது கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. எசேக்கியேலினுடைய இப்பட்டணம் பாழாய் கிடக்கும் என தீர்க்க தரிசனம் உரைத்தார். இது 1000 வருட அரசாட்சியில்
இவைகள் மீண்டுமாக கட்டப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இங்கே 26ஆம் அதிகாரம் 21-20 இவர் சொல்லுகிறார், இவ்வாறு இந்த தகர்க்கப்பட்ட ஒரு பட்டணமாக இது மாற்றிவிடப்பட்டது. பாறையா என்று அழைக்கப்பட்ட பட்டணம் வெறும் பாறையாக மண்கள் எல்லாம் பாலம் அமைக்கிறதுக்கு கொட்டப்பட்டு வெறும் பாறையாக மாறிவிட்டது. அகந்தை வாழ்க்கையானது மிகப்பெரிய அழிவை தந்துவிட்டது என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். தீவுகள் கலங்கும் என்று சொல்லி 26ஆம் அதிகாரத்தில் 15-18 வசனங்கள் வரையிலும் சொல்கிறார். நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ? கடல் அரசர்கள் எல்லாம் தங்களுடைய ஆடைகளை, அதாவது சித்திர தையலாடைகளை கலட்டி வச்சிட்டு அவர்களுடைய நடுக்கத்தை, அந்த காரியங்களை தான் ஆடையாக அணிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி சுற்றி இருந்த அநேக நாடுகள் அநேக லாபம் ஈட்டி வந்தபடியினால இந்த தீரு அழிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய வாணிகங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டபடியினால கடல் அரசர்கள் என்று அழைக்கப்பட்ட எல்லாரும் தங்களுடைய சித்திர தையலாடைகளெல்லாம் களைந்து போட்டுட்டு அவர்கள் மிகவும் ரொம்பவும், அதாவது கலங்கி போய் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்கிற காரியத்தை சொல்கிறார். சுற்றியுள்ள நாடுகளுக்கு பெரு இழப்பு, வணிகத்திற்கு தீர்வை சார்ந்திருந்த எல்லா நாடுகளும் பொருளாதார நெருக்கடியிலையும் மற்ற எல்லா காரியங்களிலும் அவைகள் மாட்டிக்கொள்ளும் என்று சொல்லி 19-20 வசனங்களில் குடியில்லாத பட்டணமாக இது ஆண்டவர் மாற்றி விடுவார் என்று சொல்லி எசேக்கியேல் சொன்னபடி அந்த நாட்கள் நிறைவேறிவிட்டதை பார்க்கிறோம். வேதத்தில் இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் தண்டிக்கும் பொழுது அதிநிமித்தமாக எனக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது, நான் இந்த உலகத்தில் பொண்ணை நிறைய நான் கொட்டி வச்சிருக்கிறேன், வெள்ளியை நிறைய கொட்டி வச்சிருக்கிறேன், எனக்கு மிகுந்த லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனே அதற்கு விரோதமாக வந்து பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் என்கிறத இந்த தீர்வினுடைய நியாய தீர்ப்பிலும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உலகத்தினுடைய செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும், உலகத்துடைய பொன் வெள்ளி எல்லாம் அத்தனை கொட்டப்பட்டு இருந்தாலும், அங்கே 13ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அத்தனையாய் அவர்கள் கிண்ணறங்களை வாசித்து அவர்கள் இசைகளிலே மயங்குகிறவர்களாக, களியாட்டுகளிலே மயங்கி தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருந்தாலும், எல்லாம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கிடைத்தாலும் தேவனை பின்பற்றி அவரை இறுக பிரித்து கொண்டு அவரை சாராதபடி வாழ்கிற எந்த ஒரு வாழ்க்கையும் இப்படி அழிக்கப்பட்டு விடும் என்பதை இந்த தீர்வினுடைய அழிவு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் தருகிற சந்தோஷம் மாத்திரமே நிலையானது, நீர் தருகிற சமாதானம் மாத்திரமே நிலையானது. உலகத்தினுடைய ஐசுவரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய செல்வாக்குகள், உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், உலகத்தினுடைய சந்தோஷத்தை தருகின்ற இசைகள், இவைகள் ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நீர் ஒருவரே நிரந்தரமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய பாதம் பற்றி வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். நீ பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும்.